இன்னும் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் மனசில் இஸ்லாமியர்களை சகோதரர்களா தான் நினைக்கிறாங்க. 80% இந்துக்களுக்கு 20% இஸ்லாமியர்கள் ஆபத்து, இவங்க தான் வில்லன் அப்படின்னு ஒரு சித்தாந்தம், ஒரு அரசாங்கம் சித்தரிக்க முயற்சிக்கும் நேரத்தில் பெரும்பாலான இந்துக்கள், உங்களுக்கு தப்பு நடந்துருச்சு, உங்க மசூதியை இடிச்சு நாங்க கோவில் கட்டிட்டோம், ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு பிராயச்சித்தம், இந்த மசூதி கட்டுறதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம் அப்படின்னு முன்வராங்க. பெரும்பாலும் எங்களுக்கு ஆன்லைன்ல டொனேஷன் கொடுத்ததுல கிட்டத்தட்ட 70% இந்துக்கள் தான் எங்களுக்கு அதிகம் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய 500 பெட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள வரப்போகுது. அப்போ கூட முதல்ல அவங்க மாஸ்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது இல்ல. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆரம்பிக்க போறோம், ஹாஸ்பிட்டலை கட்டி முடிச்சு ஓபிடி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கோவில நாங்க நிதானமா கட்டிக்கிறோம். இந்த மாஸ்கோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த மாஸ்க்கு பேர் அவங்க ப்ராஃபெட் முகமதை பின்பற்றி முகமது பின் அப்துல்லா மஸ்ஜித் அப்படின்னு இந்த மாஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாஸ்கோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய மஸ்ஜித், ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 9000 பேர் அங்கு தொழுகை செய்யக்கூடிய அளவுக்கு அங்க வசதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய மாஸ்க் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மினாரெட்னு சொல்லுவாங்க, அந்த மெல்லிய கோபுரங்கள். அது சில மாஸ்க்ல 2 இருக்கும், சில மாஸ்க்ல 4 இருக்கும். ஆனா உலகத்திலேயே முதல் முறையாக இந்த மாஸ்க்ல 5 மினரெட்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the 5 pillars of Islam, இஸ்லாமிய கோட்பாடுகள் 5 கோட்பாடுகள் சொல்றாங்க. நமாஸ், கலீமா, ஜகத், ரோசா அண்ட் ஹஜ். இந்த 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாமை குறிக்கும் வகையில் 5 மினரெட்கள் கொண்ட ஒரு மாஸ்க் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மினரெட்ஸ் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே பார்த்தா கூட தெரியற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரா இது எழும்ப போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய குரான் இந்த மாஸ்க்ல அமைய போகுது. கிட்டத்தட்ட 21 அடி உயரமும் 36 அடி அகலமும் கொண்ட ஒரு குரான் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாஸ்க்ல பிளேஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் அக்வேரியம், துபாயில இருக்கிற அக்வேரியம் விட பெரிய அக்வேரியம் ஒண்ணு அப்ளூஷன் ஏரியாவை ஒட்டி அவங்க கிரியேட் பண்றாங்க. சோ தட் வரக்கூடிய குழந்தைகளுக்கு, டூரிஸ்ட்க்கு அது ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சோலார் லைட்டிங்ல பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொழுது சாயும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபவுண்டன்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா கலர்ஃபுல் ஒரு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகி இந்த மினாரட்டே, இந்த மாஸ்கே பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இன்ஃபேக்ட் தாஜ்மஹாலை விட உலக புகழ் பெற்ற ஒரு பெருமையை இந்த ஸ்ட்ரக்சர் தேடி தருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிளானிங் கமிட்டியில இருக்கக்கூடிய, இந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இத ஒரு 2 விஷயங்கள் அடிப்படையில நாங்க இந்த காம்ப்ளெக்ஸ கிரியேட் பண்றோம். ஒண்ணு துவா பிளஸ் தவா. அதாவது வெறும் வர்ஷிப் மட்டும் எங்களுடைய நோக்கமா இல்ல, இந்த வர்ஷிப் மூலமா, எங்க ரிலீஜன் மூலமா எவ்வளவு பேரை ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நாம யோசிக்கிறோம். அதனால மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த, மக்களுக்கு கல்வி கொடுக்க, மக்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் பல விஷயங்களை இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, ஒரு பெரிய 500 பெட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள வரப்போகுது. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டியோட இந்த ஹாஸ்பிட்டலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ், ஆர்கிடெக்சர் காலேஜ், டென்டல் காலேஜ், இப்படி பல கல்லூரிகள், அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஸ்கூல் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, மியூசியம், ரிசர்ச் சென்டர், அப்புறம் லைப்ரரி, ஓல்டேஜ் ஹோம், வயசான ஆதரவற்றோர் தங்கறதுக்கான ஓல்டேஜ் ஹோம் ஃபெசிலிட்டிஸும் வரப்போகுது. இதுல முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை பயன்படுத்துறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பர்மிஷனா இல்ல, யாரு நினைக்கிறாங்களோ, யாரு இல்லாதவங்களா இருக்காங்களோ, யாருக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் தாராளமா இங்க வரலாம், இங்க தங்கலாம், இங்க இருக்கலாம். இந்த அட்மாஸ்பியர்ல அவங்களுக்கு ஒரு பீஸ் அண்ட் ஹார்மனி கிடைக்குதுன்னா தே ஆர் ஆல் வெல்கம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல தான் பாத்தீங்கன்னா கோவிலுடைய சொத்து கோவிலுக்கு தான் சொந்தம், அதை கோவிலுடைய பணிக்கு தான் யூஸ் பண்ணணும், அதை வச்சு எதுக்கு ஸ்கூல் கட்டுறீங்க, அதை வச்சு எதுக்கு காலேஜ் கட்டுறீங்க, அதுல மாற்று சமூகத்தினருக்கு எப்படி நீங்க வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இந்துக்கள் தான் நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா. ஆனா அங்க அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க, தாராளமா வாங்க, இங்க வர்றதுக்கு எல்லாரும் தே ஆர் வெல்கம், த டோர்ஸ் ஆர் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கம்யூனிட்டி கிச்சன் ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க. அதாவது தினம்தோறும் 1000 பேருக்கு இலவசமான சாப்பாடு போட போறாங்க. அதுவும் வெஜிடேரியன் சாப்பாடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெஜிடேரியன்னா எல்லாரும் சாப்பிடலாம், யாருமே இங்க பட்னியா திரும்பி போக கூடாது, அவங்களுக்கு நாங்க உணவு ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கம்யூனிட்டி கிச்சனும் பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்கல்ல.
இது எல்லாத்துலயும் ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இடத்தை குடிச்சிட்டாங்க, இங்க வந்து பாபரி மஸ்ஜிதை இடிச்சதுக்கு இங்க மறுபடியும் மீண்டும் ஒரு மாஸ்க் எழுப்ப போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வந்ததும் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறவர் வந்து ஒரு காணொலியில சொல்றாரு, இந்த செய்தி வெளியில வந்தோடனே பெரும்பாலும் எங்களுக்கு ஆன்லைன்ல டொனேஷன் கொடுத்ததுல கிட்டத்தட்ட 70% இந்துக்கள் தான் எங்களுக்கு அதிகம் கொடுத்திருக்காங்க. 70% ஹிந்துக்கள் எங்களுக்கு போன் பண்ணி கேட்டாங்க, இதுக்கு நாங்க எப்படி டொனேட் பண்ணோம், இதுக்கு நாங்க எப்படி வந்து எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், இதுக்கு நாங்க எப்படி டொனேட் பண்ணோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒண்ணு கொடுத்தது. தொடர்ந்து ஒரு பக்கம் நாட்டுல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம், இந்த பாஜக RSS சித்தாந்தவாதிகள் இஸ்லாமியர்களை எதிரிகளா சித்தரிக்கிறாங்க, இஸ்லாமியர்களை ஒடுக்குறாங்க. ஆனா பெரும்பாலான இந்துக்கள் நாங்களும் சகோதரர்கள் நினைச்சு எங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் நாங்க கட்டணும்னு நினைக்கும் போது அதற்கு நாங்க உதவ முன்வரோம், எங்களால ஆன உதவிகளை நாங்க செய்யறோம். இன்னும் இந்தியால சனநாயகம் செத்து போகல. 70% இந்துக்கள் வந்து மத நல்லிணக்கத்தை தான் விரும்புறாங்க, எல்லோரும் சகோதர சகோதரிகளா வாழணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க அப்படிங்கறத சொல்லி ரொம்ப பெருமிதப்படுறாங்க. உண்மையிலேயே அந்த செய்தியை கேட்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. இருந்தாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுல ஏன் இவ்வளவு டிலே? 2019 தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இடத்தையும் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. ஆனா ஏன் இவ்வளவு டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு. முன்னால வந்து இந்த தனிப்பூர் அப்படிங்கிற இந்த கிராமம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கீழே வந்தது. அப்போ வந்து இந்த டெவலப்மெண்டல் சார்ஜ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இந்த ராமர் கோவில் கட்ட ஆரம்பிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அயோத்தியா டெவலப்மெண்டல் அத்தாரிட்டிக்கு கீழே வந்து யூபி அரசாங்கம் இந்த தனிப்பூரையும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இங்க டெவலப்மெண்டல் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை வச்சு நாங்க நினைக்கிற அளவுக்கு வந்து இதை பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது கூடுதலாக எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது. அப்போ அந்த நிதியை திரட்டும் முயற்சியில் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கல. இந்த மீன் டைம் யூபி அரசாங்கத்தை, யூபி முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத்தை நேர்ல நாங்க சந்திச்சு எங்களுக்கு இதுல ஏதாவது கன்செஷன் கொடுங்க, இல்ல இந்த பஞ்சாயத்து ரேட்லயே வந்து எங்களுக்கு டெவலப்மெண்டல் சார்ஜஸ் போடுங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட வந்து நாங்க முன்வைக்க இருப்போம். இந்த ராமர் கோவில் இனாகிரேஷன் முடிஞ்ச கையோட இதை நாங்க செய்யறதா இருக்கோம். அப்படி யூபி அரசாங்கம் மனசு வச்சு எங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எல்லாம் குறைச்சு கொடுத்தாங்கன்னா நாங்க உடனே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடுவோம். அப்போ கூட முதல்ல அவங்க மாஸ்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது இல்ல. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆரம்பிக்க போறோம். ஹாஸ்பிட்டலை கட்டி முடிச்சு OPD எல்லாம் ஃபங்க்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கோவில நாங்க நிதானமா கட்டிக்கிறோம். ஆனா முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலையும் இந்த கம்யூனிட்டி கிச்சனையும் முடிச்சிட்டோம்னா மக்களுக்கான ஒரு உபயோகமான ஒரு விஷயத்த வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. உண்மையிலேயே தினம் தினம் வந்து நம்ம சுத்தி நடக்கக்கூடிய அநியாயங்கள், சிறுபான்மையினரை நோக்கி பாயக்கூடிய வன்மமான கருத்துக்கள், ஒரு ஒடுக்குமுறை, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது போன்ற செய்திகள் வந்து நமக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்குது. இன்னும் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் மனசில் இஸ்லாமியர்களை வந்து சகோதரர்களா தான் நினைக்கிறாங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமா, ஒற்றுமையா, நிம்மதியா, எந்தவித பிரச்சனையும் இல்லாம வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பெரும்பாலான 80% இந்துக்களுக்கு வந்து 20% இஸ்லாமியர்கள் வந்து ஆபத்து, இவங்கதான் வில்லன் அப்படின்னு ஒரு சித்தாந்தம், ஒரு அரசாங்கம் வந்து சித்தரிக்க முயற்சிக்கும் நேரத்தில் பெரும்பாலான இந்துக்கள், உங்களுக்கு தப்பு நடந்துருச்சு, உங்க மசூதியை இடிச்சு நாங்க கோவில் கட்டிட்டோம், ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு பிராயச்சித்தம், இந்த மசூதி கட்டுறதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம் அப்படின்னு முன்வராங்க. அப்படிங்கறத நினைக்கும் பொழுது சனநாயகம் இன்னும் சாகல, இந்தியா ஹேஸ் ஹோப் அப்படின்னு நினைக்குது.